எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களை அமைச்சு ஜோனா பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் பேத்தி லீவ் முடிஞ்சு போகிற வீட்டுக்கு, அதனால் தோசையும் பட்டர் மசாலாவும் செஞ்சு கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆரம்பிச்சு ஒரு சின்ன துண்டுமா பாதி இதில் பாதி போட்டுட்டு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை வதக்கிடலாம். அது கொஞ்சம் வதங்கினோம்னா வதங்கிடும். தக்காளி போட்டுக்கலாம். பெரிய சைஸ்னால் ஒரு 3 சைஸு 3 தக்காளி போட்டுக்கலாம். சின்ன சைஸ்னால் ஒரு 4. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடணும். அப்புறம் 6 முந்திரி பருப்பு போட்டு வதக்கணும். இப்போ வதங்கிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சு. இது இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அரைச்சி ஒரு சின்ன துண்டு பட்ரு, அது உருவணுன்னா 2 கிராம்பு, இலை, பட்டை, அந்த கருப்பாக இது போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறமா பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கலந்துக்கலாம். இப்போ இது 5லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும். 8 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா இதாகிடுச்சு. உடனே இதை போட்டுடலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம கஸ்தூரி மேத்தி நல்லா கையில் நல்லா தூள் பண்ணிவிட்டு அப்படியே போட்டோம்னா நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட அது பரவாயில்ல, போட வேண்டாம். அப்புறம் கடைசியில் கொஞ்சோண்டு பட்டர், அவ்வளோதான். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போது பட்டர் மசாலா செஞ்சுட்டேன். என் பேத்திக்கு தோசை சுட்டு காலையிலே கிளம்புது, அதனால்
பன்னீர் பட்டர் மசாலா வச்சு கொடுக்குறேன் சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.